வணக்கம். பிரபஞ்ச சிவ ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த ராகு காலங்கள், அதாவது ஒவ்வொரு நாளிலும் ராகு காலம் வருது. 1.5 மணி நேரம் ராகு காலம். அது ஒவ்வொரு கிழமைக்கு தகுந்த மாதிரி மாறும். உதாரணத்துக்கு சொல்கிறோம், இப்போ ஞாயிற்றுக்கிழமையில் சாயந்தரம் 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ராகு காலம். இந்த ராகு காலத்தை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ண முடியும். நம்ம இப்போ எப்படி பழகியிருக்கோன்னா, ராகு காலமாக அதை ஒதுக்கிடு, அதில் எந்த நல்ல காரியமும் செய்யக்கூடாது. யமகண்டமாக அதை ஒதுக்கிடு, அதில் எந்த நல்ல காரியமும் செய்யக்கூடாது. அப்படிலாம் இல்லை. அந்த ராகு காலத்திலையும் சில காரியங்கள் செய்யும்போது மாபெரும் வெற்றி அடையும். ராகு காலத்திலையும் சில காரியங்கள் செய்யும் பொழுது மாபெரும் வெற்றியை சந்திக்க முடியும், மாபெரும் ஆதாயத்தை சந்திக்க முடியும் அப்படிங்கிறது இருக்குது. குறிப்பாக ரொம்ப நாளாக தடைப்பட்ட காரியங்கள், பல முறை முயற்சி செய்து தோல்வியடைந்த காரியங்கள், எத்தனையோ முறை யாரோ முயற்சி செஞ்சும் ஜெயிக்க முடியாத காரியங்களை ராகு காலத்தில் செஞ்சீங்கன்னா வெற்றி கிடைக்கும். ராகு காலத்தில் செஞ்சீங்கன்னா வெற்றி கிடைக்கும். எப்படி? இந்த ராகு காலத்தை 3ஆக பிரிக்கிறோம். அதில் முதல் அரை மணி நேரம், அதாவது 1.5 மணி நேரம் ராகு காலம், அதில் முதல் அரை மணி நேரம் விஷ நாளிகை அப்படின்னு அழைக்கப்படுது. விஷ நாளிகைகள் அப்படின்னு அழைக்கப்படுது. அந்த டைமில் எதுவுமே செய்யக்கூடாது. அந்த டைம் கண்டிப்பாக ஒதுக்கணும், அதில் எதுவுமே செய்யக்கூடாது. அடுத்த அரை மணி நேரம் நியூட்ரலான டைம், அதில் ப்ளஸ்ஸும் இல்லை மைனஸும் இல்லை. அப்போ அதுவுமே ஒரு நல்ல காரியம் செய்கிறதுக்கு உகந்தது அல்ல. கடைசி அரை மணி நேரம் இருக்குது இல்லையா, கடைசி அரை மணி நேரம் சிறப்பானது, அமிர்த காலம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த கடைசி அரை மணி நேரத்துலையும் என்ன, முதல்ல இருக்கிற அந்த 6 நிமிடங்களை ஒதுக்கிடணும். முதல்ல இருக்கிற 6 நிமிடங்களை ஒதுக்கிட்டிங்கன்னா 30 நிமிஷத்தில் 6 நிமிடம் போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது 24 நிமிடம். இந்த 24 நிமிடம் என்பது ஒரு நாளிகை. அந்த ஒரு நாளிகை நேரம்ங்கிறது அமிர்த காலம். அந்த அமிர்த காலத்தில் இந்த மாதிரி ஏற்கனவே முயற்சி பண்ணி தோல்வி அடைந்த விஷயங்களை மறுபடியும் செய்தால் வெற்றி கிடைக்கும். அந்த அமிர்த காலத்தில் விவசாய பணிகள் செய்கிறீங்களா, பெருகும். அந்த அமிர்த காலத்தில் நீங்கள் உற்பத்தி சம்பந்தமான விஷயங்கள், இப்போ ஒரு உற்பத்தியை தொடங்குகிறோம், ஒரு ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு உற்பத்தியை தொடங்குகிறோம். அந்த டைமில் உற்பத்தியை தொடங்கினா பன்மடங்காக பெருகும். இது மாதிரி இன்னும் நிறைய நல்ல காரியங்கள் செய்யலாம். திருமணம் மாதிரி சில விஷயங்களுக்கு மட்டும்தான் நம்ம அது பண்ண முடியாது. மற்ற விஷயங்கள், ப்ரொடக்டிவாக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே அந்த காலம் அற்புதமான காலம். எந்த வித்தைகளையும் அந்த காலத்தில் தொடங்கலாம் கற்றுக்கிறதுக்கு. அப்பேற்பட்ட ஒரு அமிர்த காலம் அந்த ராகு காலத்தின் கடைசி 24 நிமிடங்கள், அதாவது ஒரு நாளிகை நேரம். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் வரக்கூடிய ராகு காலம் மிக சிறப்பானது. ராகு காலம் ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் வரும். அந்த நேரத்தில் ராகு கேதுக்களே சிவபெருமானை நோக்கி தியானத்திலும் பூஜையிலும் இருப்பதாக ஒரு கணக்கு. அதனால் மற்ற நாட்களை விட ஞாயிற்றுக்கிழமை ராகுகால வேலை அருமையான வேலை. இந்த நேரத்தில் ராகு கேதுக்கள் விஷத்தன்மை இல்லாமல் அனுக்கிரக மூர்த்திகளாக அருள்பாலிப்பார்கள் என்பது ஒரு ஐதீகம். எல்லாரும் இதை பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக ராகுக்குரிய அதிதேவதை துர்கை, காளி ஆகியோர். இவர்களை வழிபாடு செய்வது ராகு காலத்தில் சிறப்பினை தரும். அதே போல் காளஹஸ்தி, திருப்பாம்புரம், திருநாகேஸ்வரம் முதலிய திருத்தலங்களை வழிபடுவது, பக்கத்தில் உள்ள நாகநாத சுவாமி கோவிலில் போய் வழிபடுவது சிறப்பினை தரும். ராகுக்குரிய மந்தாரை மலர், அதே போல் ராகுக்குரிய அருகம்புல், ராகுக்குரிய உளுந்து தானியங்களை கோவில் வழிபாட்டுக்கு யூஸ் பண்ணுறது, கால்நடைகளுக்கு உதவுதல், கால்நடைகளை பராமரித்தல்,
அப்புறம் செங்காலி மரம், கடம்பை மரம், மருத மரம் ஆகிய மரங்களை பொது இடங்களில் நடுதல். இது எல்லாமே ராகுவுக்குரிய அருமையான பரிகாரங்கள். இதை செய்தால் எல்லா வளங்களும் கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஆகவே மேற்கூறிய வகையில் ராகு காலத்தின் கடைசி 24 நிமிடங்களை நாம் பயன்படுத்தி அந்த அமிர்த காலங்களில் தடைபற்ற காரியங்களை செய்து முழு வெற்றியை காண்போம், அனைத்து வகையிலும் அனைத்து சம்பத்துக்களையும் பெறுவோம் என்று வேண்டி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன்.